ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் திருப்பூரில் இருக்க அந்த 5 ரூபா பார்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த பார்க்குக்கு தான் போனோம். ஆனால் இப்போ அதை கூட விலை ஏற்றிட்டாங்க. பெரியவங்களுக்கு 20 ரூபா, சின்னவங்களுக்காக 10 ரூபா போட்டிருக்காங்க. சரி, நம்ம உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தோம். இந்த ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாகவே அனிமல்ஸு, பேர்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய நாய், அப்புறம் புறா, லவ் பேர்ட்ஸு, ஃபாரின் கிளிங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லோ கலரில் சூப்பராக இருக்குது. இது வந்து 3 கலராக இருக்குது. எல்லோ, க்ரீனு, ரெட்டு அப்படின்னு நிறைய கலரில் இருக்குது. சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்க. இந்த முயல் பாருங்கள், நிறைய முயல் குட்டிங்க நிறைய இருந்துச்சு. இதை பாருங்கள், இங்கே பசங்க அதை பார்த்தோன்னே ஜாலி ஆகிட்டாங்க. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக கிளிங்க, குருவி, குட்டி குருவி ஒயிட் கலராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கோழிங்கெல்லாம் வச்சுருந்தாங்க, நிறைய கோழி வச்சுருந்தாங்க. இது என்ன கோழின்னு தெரியல. என்ன கோழிடா? வான்கோழி. இது வான்கோழியா? அப்புறம் வாத்து, இது வந்து குட்டி போட்டிருக்கு, அதை பார்க்கலாம். வெயிட் பண்ணி பாருங்க. புறா வந்து குட்டி போட்டு அது குட்டி வந்து வெளியே வந்திருக்கு. அதை பார்த்து இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இங்கே பாருங்கள், முதல்ல எங்கள் அம்மா தான் கண்டுபிடிச்சாங்களே. இங்கே பாருங்கள், இந்த 2 கேரேஜுக்கும் நடுவில் குட்டி புறா வெளியே வந்து உட்காந்துருக்கு. குட்டி போட்டுக்கு அதை அவங்க அம்மாவும் பாதுகாத்துட்ருக்காங்க. தோல்லாம் இப்போ தான் வளருது. அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதில் தண்ணி வரல, ஆனால் கீழே பார்த்திங்கன்னா செம்ம பெரிய பெரிய மீனுங்க வச்சுருந்தாங்க. என் தம்பி தான் மீனே கண்டுபிடிச்சான்ப்பா. அவன் தான் ஃபஸ்ட்டு மீன் வந்து அம்மா அங்கே மீன் இருக்குது வாங்க பார்க்கலான்னு கூப்பிட்டான். பார்த்தா நல்லா பெரிய பெரிய மீனுங்க. இதில் என்ன புரியுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு புரிஞ்சிருச்சு. இதில் என்ன புரியுதுன்னு சொல்லுவீங்களா? 3 குரங்கு பொம்மை, ஒன்று வந்து கண்ணை மூடி இருக்குது, ஒன்று காதை மூடி இருக்குது, ஒன்று வாயை மூடி இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம உள்ளே போகலாங்க. உள்ளே போனால் சின்னதாக ஒரு கடை வச்சுருக்காங்க. தண்ணி பாட்டில், ஜூஸு, காணு அதெல்லாம் சேல்ஸ் பண்ணுற மாதிரி கடை வச்சுருக்காங்க. அங்கேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா அழகாக மரத்தை சுற்றி டேபிள் மாதிரி போட்டு சேர் மாதிரி போட்டு போனோடனே நிறைய பூஸ்லாம் இருந்துச்சு. நிறைய எனக்கு பிடிச்ச கலரில் இருந்துச்சுப்பா. இங்கே பாருங்கள், ஜோனாக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் பூ பறித்து விளையாடிட்டு இருக்கா. உள்ளே போகும்போதே பார்த்தா நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. பாருங்கள், இது மீனுக்குன்னு ஒரு இடம் செட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. ஒரு 5-6 தொட்டி தான் இருக்கும். ஆனால் மீனுங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பெருசு பெருசாக இருக்குது. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அது ஒரு 2-3 தொட்டியில் லைட் எரியல, இல்லைனா அதில் என்ன மீன் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த பார்க்கு பேர் வந்து 5 ரூபா பார்க்கு தான் எல்லாரும் சொல்கிறாங்களே. பேர் வந்து 5 ரூபா பார்க்கா. இங்கே பாருங்கள், இது வந்து வயசானவங்களாம் நடக்கிறாங்க, உட்கார்றதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. ஸ்டேஜ் போட்டிருக்காங்க, ஏதோ ப்ரோக்ராம் பண்ணுவாங்க போல். நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா தண்ணியில் கேமு, அது இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. 6 மணிக்கு மேலே தான் ரெடி ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம உள்ளே போய் அப்படியே விளையாடுற இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். இங்கே பாருங்கள், பசங்கள்லாம் நிறைய பேர் நீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இப்போ தான் வெயில் ஸ்டார்ட் ஆகுது, அதனால எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே கொஞ்சம் உள்ளே போனோன்னா இந்த ரோஸ் போட்டு ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. ஃபுல்லாகவே சுற்றி பன்னீர் ரோஸ் தான். நல்ல மணமாகவும் இருந்துச்சு அந்த பன்னீர் ரோஸு. நிறைய பூ பூத்துருந்துச்சு. நாங்கள் பார்த்து அதுலேருந்து ஒரு பூ பொறிச்சு தலையில் வச்சுட்டு போயிட்டோம். அதுக்குள்ளே போனோடனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சப்பா. அடுத்து அதுக்குள்ளே போனோடனே ஜோனாக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சான். ஏன்னா நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகிட்டாங்க. மேலே ரவுண்டாக சுத்தோம்ல, அதுக்குள்ளே போகலான்னு நினச்சேன். எங்கள் அப்பா பயத்திட்டாரு. அதுச்சோ அதில் மரத்தில் விழுந்து கீழே விழுந்துடும். அப்படி எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன். ஜாலியாக இருந்துச்சு. இங்கே ஜாலியாக இருந்துச்சு அவங்களுக்கு. நான் சர்க்கரை பாருங்க.
பயமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. இங்க பாருங்க 2 பேரும் சர்க்கஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து ஒரு ஊஞ்சல் மாதிரி இருந்துச்சு. 2 பேரும் ஆப்போசிட் உட்கார வச்சு ஆட்டி விட்டேன். ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஃபீடாக சுத்தம் போது பயந்துட்டாங்க. நாங்கள் போன நேரம் கரெக்டுங்க, ஒரு 3 மணி போல் போனோம். அதனால் இன்னும் கொஞ்சம் காலியாக இருந்துச்சு, ஃப்ரீயாக இருந்துச்சு. எல்லா விளையாட்டும் நல்லா விளையாண்டாங்க. அடுத்து ஊஞ்சல் விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஊஞ்சல் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் நேரம் ஆட்டி விட்டேன். அதுக்கப்புறம் அவங்களாம் எல்லா விளையாட்டும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. மணி 6 ஆயிடுச்சு. லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஜனம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒருத்தவங்களுக்கு வந்து 50 rupees. நான் ஓடுறேன் பாரு. பாருங்க, ஆல்வின் சர்க்கஸ் சொன்னா நடந்து வந்துட்டு இருக்கான். இந்த ஜம்பிங் தாங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. பாருங்க எப்படி ஜம்ப் பண்ணுறாங்க. 30 ரூபா தான் இதுக்கு. ஆனால் நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா ஜம்ப் பண்ணி நல்லா விளையாண்டாங்க. இது ட்ராகன் ரைடு. இதிலலாம் நாங்கள் ஏறல. ஆனால் நிறைய பேர் அதில் ஏறினாங்க. கத்துன்னு கத்திட்டு இருந்தாங்க எல்லாம் ரைட்லேயே ஏறி. அவ்வளோதாங்க. சரி வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வெளியே கிளம்புறோம். இப்போதான் லைட்டே போடுறாங்க. லைட்டிங்கில் தாங்க இந்த பார்க் பார்க்க செம்மையாக இருக்குது. லைட்டிங்கில் தான் செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கு பாருங்க. இது பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு டனல் மாதிரி அதில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நடுவில் லைட்டு செம்மையாக இருந்துச்சு பார்க்க. நாங்கள் அது முன்னாடி நின்று வீடியோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அப்படியே நடந்து போனோம். நடந்து போகும்போது அங்கே போட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படி சொன்னாங்க. சரி பசங்களுக்கு 2 டிக்கெட் வாங்கி அவங்கள அந்த போட்டிங்கில் விளையாட விட்டோம். இதுக்கும் டிக்கெட் 40 ரூபாங்க ஒரு ஆளுக்கு. ஆனால் இதுவும் 20 நிமிஷத்துக்கு நல்லா விளையாண்டாங்க. 2 பேரும் நல்லாவே போட் ஓட்டினாங்க. கையிலேயே ஓட்டுறது தான். அவ்வளோதாங்க. அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டோம். திருப்பூரில் இருந்தால் இந்த இடத்துக்கு போய் ஒரு வாட்டி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். லைக் பண்ணுங்கள்.